ஹாய் ஹலோ ஹனியோட நாங்கள் லூனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா மிஸ்டீரியஸ் ரூம். இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் மோஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். பேக்ரவுண்டில் தான் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டினா ஒரு காலேஜ் தாண்டா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ். அந்த காலேஜுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குடா. பிகாஸ் இன் 90s அந்த காலேஜோட ஒரு பில்டிங் அப்படியே பாட்டாக எரிஞ்சிருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேர் இறந்து போயிருப்பாங்க, சில பேர் தீக்காயத்தோட்டு தப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால அது ஒரு பேட் ஏரியா. அந்த காலேஜ் திருப்ப பக்கத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பழைய பில்டிங் அந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்கும், ஸோ புது பில்டிங் முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காலேஜ் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த காலேஜில் படிக்கிறனாலே வாவ் என்ன ஒரு காலேஜ், இந்த காலேஜில் படிக்காதவன் எவனும் உயிரோட இருக்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான காலேஜ். ஸ்டடீஸ் அளவுக்கு, எஜுகேஷன் தர்ற அளவுக்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஃபீஸ் பற்றி அவ்வளோவா சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்பவே கம்மியானது தான். எல்லா ஏழை பசங்களும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான காலேஜ் தான் அந்த காலேஜ். அண்ட் பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல, ஸோ அந்த பில்டிங்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட்டின கதை தான் இந்த பில்டிங்குள்ளே பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, அங்கே மிஸ்டீரியஸாக நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் இங்கே ஏன் படிக்கிறாங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் போகிறதுக்கு இடையில ஒரு பெரிய நெட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் போக முடியாது, பசங்க யாரும் இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த காலேஜ் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே இருக்க காலேஜ் சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்கடா, காலேஜ் பின்னாடி பெரிய ஃபாரஸ்ட். ஸோ பழைய ஓல்டு காலேஜ், அதாவது அந்த தீப்பிடிச்சி இருந்துச்சுல, ஸோ அந்த பில்டிங் அந்த சைடு பக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில ஒரு நெட் போட்டு இப்போ இந்த காலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஓகே, கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ அப்படியே காட்டினா மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா அடித்து கொட்டி பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாம் அப்படியே பீரியட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. திடீர்னு பெல் அடிக்குது. ஸோ எல்லா டீச்சர்ஸ்லாம் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே பொறுமையாக என்னடா மச்சான் அப்படிலாம் பேசிட்டு பொறுமையாக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு பையனை காட்டுறாங்க. ஸோ அப்போது அந்த பையன்கிட்ட ஒரு பொண்ணு தான், ஹே தியாங் என்ன நீ வரலையாண்ணா, வெளியே மழை பெய்யுது, நான் போகிறேன், நீ வரியா? இல்லை ரோசி, எனக்கு சின்ன வேலை இருக்குது, நீ போ, நான் வந்துக்கிறேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவள் பாட்டு கிளம்பிடுறா. இங்கே தியாங் தான், என்ன எனக்கு ஏன் வினோதமாகவே இருக்குது இந்த காலேஜுக்கு வந்தாலே. முதல்ல இந்த காலேஜை விட்டு சீக்கிரம் படிச்சுட்டு போகணும். இப்போ நான் செகண்ட் இயரே படிக்கிறோம், இன்னும் 1 இயர் கண்ணை முடிட்டு எப்படியா சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், இங்கே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாங் தான் படபடப்பாக எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டு இருக்கான். ஏன்னா காலேஜே அப்படி அமைதியாகிட்டு இருக்கு. மொத்தமாக எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க, காலேஜே அமைதியாகிடுச்சு. இங்கே தியாங் தான் அப்படியே விண்டோவை பார்க்குறான். பார்த்தா வானத்தில் ஒரு மாதிரி மேகம் அப்படியே சூழ்ந்துருக்கு, அப்படியே ரவுண்டாக இருக்குது மேகம். ஸோ அதை பார்த்தோன்னே தியாங்க லைட்டாக பயமாக இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்குது. அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த இடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது அந்த ரவுண்டாக இருக்கிறதுக்குள்ளே. தியாங் அதை அப்படியே கண் குளிர பார்க்குறான். இப்போது பார்த்து கொஞ்சம் நேரத்தில், தேவம் என்னாச்சு உனக்கு? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் வீட்டுக்கு தான் கிளம்புறான். வீட்டுக்கு கிளம்பிட்டு, என்னாச்சு எனக்கு எல்லாம் வினோதமாகவே நடக்குது. இன்னைக்கு காலையில் என்னன்னா நான் சைக்கிள்லே வரல, ஆனால் திடீர்னு சைக்கிள் என்கிட்ட இருக்குது, சே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக அவன் வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா தான் வழக்கத்துக்கு மாறா, தியாங் வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு போய் பார்க்குறான். அங்கே அவங்க அம்மா இருக்காங்க. அது பார்த்தோன்னே தியாங் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு அப்படியே உட்காந்து கதறி அழ ஆரம்பிக்கிறான். அம்மா எப்பமா வந்தீங்க? அம்மா இங்கே தான் இருக்கீங்களா? தியாங் என்னடா என்னாச்சு? எதாவது கதை எழுத போறியா என்ன? இல்லை எதாவது ஆக்டிங் எதாவது பண்ண போறியா? இப்போ புதுசாக இப்படி பண்ணிட்டுருக்க, ஏதோ ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, அதுக்கான ரோல் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே தியாவும் அப்படியே இருந்துச்சுட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, ஆமாம்மா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறான். ஸோ அவங்க அம்மாவும் சரிடா கண்ணா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் பேரஞ்ச மாதிரி இப்படி மேலே போயிட்டு அப்படியே பாத் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஒன்றும் ஓடலை. அப்படியே பாத் பண்ணிட்டு இப்போ அப்படியே வெளியே வந்தான். அவங்க அம்மா சாப்பாடு ரெடிடா கண்ணா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. தியாங்க என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்குறான், அவனை சுற்றி அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே கீழே போகும்போது தியாங் அங்கே ஒரு சர்டிஃபிகேட், அதாவது டாக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது. அது எப்படின்னா இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தியாங்கோட ரூமில் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஜூமில் காணிச்சிட்டு இப்போ அப்படியே அடுத்த சீனில் காணிச்சா தியாங் அப்படியே கண்ணை திறக்கிறான். பார்த்தா காலேஜில் இருக்கான். ஸோ தியாங் ஒன்றும் புரியல, எப்படி இப்போ தான் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ காலேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தியாங் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ரோசிங்கிற பொண்ணு வரா. டே தியாங் உனக்கு தெரியுமா? என்னடி? இல்லைடா, நம்ம காலேஜுக்கு
பின்னாடி அந்த எரிஞ்சு போச்சுல்ல இன்னொரு காலேஜ். ஆமாம், அங்கே நிறைய பேர்லாம் சுற்றுதாண்டா, ஒரு தடவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ரோசி, தேவையில்லாததெல்லாம் பண்ண வேணாம், நீ போ. என்னடா நீயே இப்படி பயப்படுற? எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பல நீ, உண்மையாக சொல்ல, சேனல் கூட வச்சுருக்கல்ல, ஏன்டா வாடா போய் பார்ப்போம் ப்ளீஸ்டா. ரோசி விளாடாத, போதும் சரியா, போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்கண்ணா அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரிசையாக அப்படி முடியுது. அப்போ அன்னைக்கும் மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சு தேவங்க அப்படியே வந்துட்டு டக்கு டக்குன்னு பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த ரோசிங்கிற பொண்ணு மறுபடியும் வந்து, தேவன் நான் வீட்டுக்கு போகிறேன், வரியா நீ என் கூட? இல்லை ரோசி நீ போ, நான் வரல. சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அதே மாதிரி கொடையை அப்படி கரைக்கிட்டே போகிறா. ஸோ இங்கே தேவன் அப்படியே அவளையே பார்த்துட்டு அப்படியே வெளியே பார்க்குறான். அதே மாதிரி ரவுண்டாக மேகம் ஃபார்ம் ஆகி அதுக்கு இடையில இடி இடிக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ரிப்பீட்டட், எல்லாமே ரிப்பீட் நடக்குது. இந்த ஈவினிங் டைம் ஏன் இது மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ரிப்பீட் நடக்குது? இப்போது இன்னொரு சார் வந்து கூப்பிடுவார் அப்படின்னு அவங்க சொல்ல, தேவன் அப்படிங்கிற மாதிரி சார் கூப்பிடுறாரு. தேவன் அப்படியே திரும்பி சொல்லுங்கள் சார். இப்போ அவர் ரெக்கார்டை சப்மிட் பண்ண சொல்லுவார். தேவன் ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் பெண்டிங், சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் தேவன் எல்லாத்தையுமே அச்சு பிசுறாமல் சொன்னதானோ இங்கே இப்படி தேவனுக்கே ஷாக்காக இருக்குது. இதுதான் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக பயப்படுறான். பயந்துட்டேன், இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன எனக்கு புரியல, இதுக்கெல்லாம் தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸாக நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ ஸ்டாஃப் ரூமில் 2 சார் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த எஞ்சி போன பில்டிங் தானே, அதுக்குள்ளே போனவங்கெல்லாம் ஒரு மாதிரி மர்மமாக தான் இருக்குமா, அதெல்லாம் யார் கேட்குறா, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இங்கே தேவங்க அந்த பில்டிங் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தேவங்க ஒரு சின்னதாக அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவன் பண்ணதை யோசிச்சு பார்க்குறான். ஸோ தேவங்க பற்றி சொல்லணும்னா காலேஜ்லேயே வந்து ரொம்ப அது எப்படி துருன்னு இருக்க பையன், ஜாலியாக இல்லாட்டி பேசுகிற பையன். ஸோ எதையுமே வந்துட்டு கேஷுவலாகவே எடுத்துக்க மாட்டான், எல்லாமே ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த ஃபன்னாக அப்படி சுற்றிட்டு இருக்க பையன். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு டைம் ரோசி தான் வந்து கேட்டிருப்பா, இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி இருக்க பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தேவங்க கூட வந்து இன்னும் 2 பேரும் உண்டு, ஃபிளிக்ஸு காய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உண்டு. ஸோ 2 பேரும் வந்துட்டு போலாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஸோ 3 பேருமா சேர்ந்து தான், ரோசி பொண்ணுல ஸோ அவளை விட்டு 3 பேருமா, அதாவது தேவங்க ஃபிளிக்ஸ் காய் 3 பேருமா சேர்ந்துட்டு அப்படி வந்து அங்கே போயிருப்பாங்க. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங்குள்ளே போனோன்னா எல்லாமே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக நடந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு தேவங்க நம்மளுக்கு சொல்ல வருது என்னென்னா, அவன் இதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்குள்ளே போயிருக்கான். ஸோ தேவங்க அதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் போனதில் இவன் மட்டும்தான் பேக், இவனை தவிர ஃபிளிக்ஸ் காய் இவங்க 2 பேரும் திருப்ப வரவே இல்லை. அண்ட் ஃபிளிக்ஸ் காய்க்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறவா இந்த விஷயம் ஏன் ரோசிக்கு தெரியல, ஏன் ஸ்கூலில் பரபரப்பாகவே இல்லை, காலேஜ் பரபரப்பாகவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு நியூஸே இருக்குது. தேவன் இப்போ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு, அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் அங்கே போனோம், ஆனால் திருப்பி வரும்போது நான் மட்டும்தான் உயிர் பழிச்சு வந்த மாதிரி அடிபட்டு என் கை கூட ஃப்ராக்சர் ஆச்சு. அதோடு வந்தேன், வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு பயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படுத்து வந்தேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சேன், கை வலிக்கும், கையை பிடிச்சா கை வலிக்கல, கையில் ஃப்ராக்சர் ஆன மாதிரியே தெரியல. காலேஜுக்கு வரேன், ஃபிளிக்ஸ் காய் எங்கன்னு ரோசிக்கிட்ட கேட்டா, அப்படி யாருமே கிடையாது, என்னடா அதான் கதையில் எதிரியா இல்லை ஆக்டிங்கான்னு கேட்குறா. எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஃபிளிக்ஸுக்கும் காய்க்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் எனக்கும் என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எங்கள் தேவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போது இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிறதாண்டா பார்க்க போகிறோம். இப்போது தேவங்க தான் இதுதான் ஒரே வழி, அதுக்குள்ளே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொறுமையாக அப்படியே வந்து பின்னாடி தான் போகிறான், யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு போகிறான். வாட்ச்மேன்லாம் அங்கங்கே செக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே பின்னாடி போயிட்டு அங்கே ஒரு கதவு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்கனவே வந்துட்டு கீ இருக்குது. ஸோ அதை போட்டு திறந்து அப்படியே உள்ளே போனான். இப்போ தான் அந்த பெரிய காலேஜே காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஓட்டு பில்டிங்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலேஜை. அங்கங்கே இடிஞ்சு போயிருக்கு. இப்போ அவன் அப்படியே வந்துட்டு கையில் வந்து நெசசரி பொருளாக வச்சுருக்கான். ஃபோனில் டார்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் வச்சுருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அப்படி உள்ளே போகிறான். அப்படியே கால் வைக்கும் போதே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே சுற்றி பறவைங்கெல்லாம் அப்படி பறந்துட்டுருக்கு. தேவங்க ஒரு நிமிஷம் அப்படியே பக்குன்னு இருக்குது. என்ன இது எதுக்கு இப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு, யாரா இருக்கீங்களா, ஃபிளிக்ஸ் காய் யாரா இருந்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் தாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் யாருமே சவுண்ட் கொடுக்கல. அப்படியே அமைதியாக இருக்குது. இப்போது தியாங் தான் அப்படியே நான் நினச்சி பார்க்குறான். என்னென்னா அன்றைக்கி 3 பேரும் சேர்ந்து இதே பில்டிங்குள்ளே வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த உருவத்தை பார்த்தோன்னே தான் ஃபிளிக்ஸும் காயும் தனித்தனியாக ஓடி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஆளையே காணிருக்காது. தியாங் அப்படியே பயந்துடுச்சுட்டு இங்கே திருப்பி வீட்டுக்கே மறுபடியும் வந்திருப்பான். இப்போது அதை நினச்சிட்டு தான் யாரா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தியாங் கேட்டுகிட்டே உள்ளே போக, ஓ ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ இதை கேட்டோன்னே, நீ யாருன்னு சொல்லு
என் ஃப்ரெண்டு ஃபிலிக்ஸையும் காயும் என்ன பண்ண மரியாதையை நீ சொல்ல போறியா இல்லையா? அவங்களையா நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்ட உடனே எங்கள் தேவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுகையாக வருது. ஏன் அவங்கெல்லாம் அப்பாவிங்க, அவங்களே நீ கொன்ன, அவங்கள ஏன் நான் கொன்னேனா? அப்பாவிங்களாம் அவனுங்க, என்னோட தூக்கத்தை கலைச்சிட்டிங்க, உன்னையும் கொண்டிருக்கணும், இப்போ தான் நீ மாட்டியிருக்க அப்படின்னு சொல்ல எங்கள் தேவங்க பயமாக இருக்குது. திடீர்னு ஏதோ ஃபோர்ஸ் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. தேவங்க வந்து அடித்து புரண்டு ஓடுறான். அவங்க ஃபோனை அங்கேயே போட்டுட்டான். ஸோ அதை எடுக்கலான்னு போகும்போதே திடீர்னு ஏதோ கை வந்து அந்த ஃபோனை தட்டி விட்ட மாதிரி இருக்குது. அவன் அவ்வளோ பயத்தில் அப்படியே மேலே ஓடிட்டுருக்கான். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு ஸ்டெப்ஸ்லாம் அப்படி இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. அவ்வளோதான் எனக்கு உயிரே இல்லை, அப்படியே ஃபாஸ்ட்டாக ஏறுறான். ஏறிட்டு அப்படியே இந்த பிளாக்ல போய் டக்குன்னு நிற்கா. ஸ்டெப்ஸ் அப்படியே இடிஞ்சு மொத்தமாக கீழே விழுது. அவ்வளோதான் சுற்றி அப்படியே பறவைங்களாம் பறந்துட்டுருக்கு. என்ன நடக்குதுங்க? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ இல்லை, யாரு நீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ தான் புரியுது அங்கே இருக்குது ஒரு பேய் இல்லை நிறைய பேய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே பக்கு 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 அப்படின்னு அடிச்சுட்டே இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சுற்றி முற்றி யார் இருக்கா, எந்த பக்கம் என்ன இருக்குது ஒன்றும் தெரியல. அப்படியே பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமை பார்த்தோன்னே இதுங்க கிட்டேருந்து தப்பிக்கணும், அதோ ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடி போய் அந்த ரூமை திறந்து உள்ளே போய் அப்படியே கதவை சாத்திக்கிறான். சாத்திட்டு அப்படியே லாங் பிரீத் விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கேருந்து யாரோ ஓடி போன மாதிரி இருக்குது. இந்த ரூம்லேயும் இதான் இருக்கா என்ன, எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் எப்பவும் ஒரு கத்தி வச்சுருப்பான். ஸோ அந்த கத்தி எடுத்துகிட்டு அப்படியே நீட்டிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லாம் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ சடனாக ஒரு பர்சன் அவனை அப்படியே லாக் பண்ணி அவனை அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ண வர பிடிச்சிட்டு நான் தான் எதுக்கு கத்தி எடுத்து குத்த வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேவங்க பயந்துட்டான். விடு என்ன, விடுடா விடு என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே திரும்பி பார்க்க சீனியர் நீங்களா? அதான் அதுக்கு என்ன சீனியர் ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ தானே ஸ்டெப்ஸை உடச்சிட்டியா என்ன? ஆமாம் அது உடஞ்சிருச்சு. உன்னை யாரும் அதில் ஓட சொன்னா? இல்லை ஏதோ வாய்ஸ்லாம் கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. பழைய பில்டிங் அப்படி தான் கேட்கும், நீங்கள் கற்பனை பண்ணால் அது இது மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்ல இங்கே தேவங்க தான் சீனியர் ஜங்குக் நீங்கள் சீனியர் தானே எங்களுக்கு? ஆமாம் சீனியர் தான், அதுக்கு என்ன? பயந்துட்டேன், இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்களோ, உயிர் போயிருமோன்னு. இந்த இடத்துல நான் இருக்கேனே நீங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றி மாற்றி பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி நீட்டாக பெயிண்ட் பண்ணி அழகாக இருக்குது பார்க்குது. சீனியர் இப்போ நீங்கள் இங்கே விசிட் பண்ணுறீங்களா? ஆமாம் இங்கே தான் தங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பயம் போய் இப்போ தான் ஓகே இங்கே ஒரு மனுஷாலாவது இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கு. இப்போ தேவன் தான் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லா இடமே லைட்டாக பிடிச்சிருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு பெட் இருக்கு. ஸோ அங்கே மேலே போய் உட்காடுறான். உட்காந்துட்டேன். சீனியா எவ்வளோ நாளாக இங்கே நீங்கள் இருக்கீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 1 இயராவா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தேவன் வந்துட்டு இல்லை சீனியர் இந்த காலேஜில் நிறைய பேர் இறந்தாங்கலாம் சொன்னாங்கல்ல. ஆமாம் அதெல்லாம் வந்து தப்பா சீனியர்? ஆமாம் தப்பா. ஆனால் இந்த காலேஜில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இறந்து போனாராம். ஓ அப்படியா? ஆனால் அவரை வந்து இங்கே வந்து அவர் ஏன் இருந்தாருன்னு தெரியலையா, நைட்டெல்லாம் இங்கே இருந்தனால அவர் இறந்துட்டாராம். நீங்களும் இப்படிலாம் காலேஜெல்லாம் இருக்காதீங்க சீனியர், நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இப்படிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தேவங்க சொல்ல. ஓகே நான் இங்கே இருக்கல, சரி நான் இன்னும் கொஞ்சம் நாள் வெளியே வீடு பார்த்துருக்கேன், அங்கே போயிடுவேன். ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க தான் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இந்த வீடியோ வீடாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுட் ஃபேஸில் இதை பார்க்கணும்னு தோணவே இல்லை. இப்போ அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு ஒரு டாட்டா காணிக்கிறான். ஜங்குக்கும் அப்படியே மேலே நின்று டாட்டா காணிக்கிறாரு. ஜங்குக்கு என்னவோ தெரியல, தேவங்க டாட்டா காணிக்கும் போது தானாகவே ஸ்மைல் வந்து அப்படியே கையை நல்லா தூக்கி டாட்டா காணிச்சிட்டு இருக்க. தேவங்க சிரிச்சுட்டே டாட்டா காணிச்சிட்டு போகிறான். ஸோ அப்படியே தாண்டா அன்றைக்கி டேயும் ஸ்கிப் ஆகிருக்கும். தேவங்க நைட்டு வீட்டில் போய் பெட்டில் படுத்துட்டு ஜங்குக் சீனியர் தனியாக அங்கே இருக்காரு. அன்றைக்கி நாங்கள் 3 பேர் வரும்போது அவர் அங்கே இல்லையே. அப்போ ஃபிலிக்ஸ் காயும் எங்கே போனாங்க? நான் மறந்தே போயிட்டேன். அங்கே போனது பயந்தது ஜங்குக்காவை பார்த்தது. அதுக்கப்புறவு ஃபிலிக்ஸ் காயை தேடணும்னு எனக்கு நினைப்பே இல்லை. எங்கே போனாங்க ஃபிலிக்ஸும் காயும்? எங்கடா போனீங்க? நீங்கள் எல்லாமே போர் அடிக்குதுடா, ப்ளீஸ்டா உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேவங்க இங்கே பே பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு அதை விட்டால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சோகமாக அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தூக்கம் கொஞ்ச நேரமாக வரல, அதுக்கப்புறம் தானாக தூங்கிடுறான். அப்படியே தாண்டா அன்றைக்கி டேவும் போகுது. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. தேவனுக்கு வீடாக இருக்குது. ஏன்னா அவன் அங்கே போவான், போய் ஜங்குக்கை மீட் பண்ணுவான். ஜங்குக்கை மீட் பண்ணுவோன்னா அந்த டைம் ஜாலியாக போகும். அப்புறம் வருவான். ஆனால் ஜங்குக் வந்து காலேஜுக்கு வர மாதிரியே தெரியல. ஸோ எனக்கு இது டவுட்டாகவே இருக்கு. ஒரு நாள் நைட்டு அவன் போயிட்டு அவனோட காலேஜில் தான் வந்துட்டு படிக்கிறதுக்கு லைப்ரரியில் உட்காந்துட்டு இருக்கான். அதாவது ஈவினிங் மேலே. ஸோ
ரோஸியும் வந்துட்டு நீ வரியாடா அப்படின்னு கேட்க, இல்லை நான் வரல, நீ போ ரோஸி அப்படின்னு சொல்ல. ரோஸியும் அங்கே வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்போ அப்படின்னு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தேவனுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு. சிங்க தேவன் இப்போ தான் எல்லாம் புதுசாக நடக்குது, எனக்கு புரியல. 2-3 நாளாக ஏதோ லூப் மாதிரி ஒரே இது திருப்ப நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஜங்குக்காவை மீட் பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு என்னவும் புரியல, இருந்தாலும் அப்படி யோசிச்சு பார்ப்போம், இதான் கிடைக்கும், ஹிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாமே வந்து அந்த லைப்ரரியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து இன்னொரு அதாவது ரேக் கூட இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்தவங்களோட ஹிஸ்ட்ரிஸ், ஜியாகிரஃபிஸ், ஆனால் அவங்களோட வந்து இந்த காலேஜ் பற்றி எழுதி வச்சது, ஆனால் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தியாங் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே பொறுமையாக புரட்டி பார்க்குறான். அதில் வந்துட்டு இன்னொரு புக் அந்த ஷெல்ஃபில் இருக்குது. அது வந்து காலேஜ் ஆல்பம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தியாங்க் வந்து ஒரு ஆர்வம், இதுக்கு முன்னாடி எப்படி படித்தாங்க, ஜங்குக் அதில் இருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திங்கிங்கில் டக்குன்ட்டு அந்த புக் எடுத்து அப்படியே புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே போய் உட்காந்துருக்கான். வரிசையாக எல்லாரும் லைப்ரரி விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. தேவங்க வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. லைப்ரரியனும் அங்கே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு தேவங்க அந்த புக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு அதாவது அது ஆல்பம் அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். அவனோட பேட்சில் பார்க்குறான். பார்த்தா இவங்க ஃபோட்டோஸ் கூட அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரோஸி ஃபிலிக்ஸ்கா எல்லாம் பார்த்து லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு அடுத்த பேஜ் திருப்புறான். அதுலேயும் வந்துட்டு அவனோட சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த அதாவது 2025 அப்படின்னு போட்டு யார் என்னென்ன பேட்ச் படிக்கிறாங்க அப்படிங்கிற வரை இருக்கும். இப்போ தேவங்க வந்துட்டு தேடுறான். என்ன ஜங்குக் சீனியர் காணும், குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, நான் இருக்கேன், ஆனால் இந்த வருஷம் 3rd இயரில் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஊற்று பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக் அங்கே இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது 3rd இயர் படித்தவங்கள பார்க்குறான், அப்பவும் இல்லை. இவன் படிக்காத போது உள்ள 3rd இயர் பார்க்குறான், அப்பவும் இல்லை. இவன் அதுக்கு முந்தின பேட்ச், ஓகேவா, ஸோ அதுக்கும் முந்தின பேட்ச் பார்க்குறான், அதுலேயும் இல்லை. அவங்க செம்ம காண்டாயிடுச்சு. என்ன ஜங்குக்கா மட்டும் இல்லை, என்னது இதெல்லாம் ஃபேக் போல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அதில் வச்சுட்டு அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு இருக்கான். அந்த புக் ஒரு மாதிரி லைட்டாக தான் இருக்கும். ஸோ காற்று பட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ லைப்ரரியே அமைதியாக இருக்க அப்படியே ஓப்பன் ஆகுது. அதாவது அதில் என்ன போட்டிருக்குன்னா தி ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் 1st இயர் 2017 அப்படின்னு போட்டு கீழே நம்ம ஜங்குக்கா இருக்காரு, அதுவும் அந்த பழைய காலேஜோட ஃப்ரெண்டில். ஸோ இதை பார்த்தோன்னதையும் அது ஜங்குக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்கி பார்க்குறான். பார்த்தா அந்த பழைய காலேஜுக்கு யூனிஃபார்ம்லாம் இருந்திருக்கும் போல். ஸோ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நிறைய பசங்க சிரிப்போட அந்த காலேஜ் ஃப்ரெண்டில் நின்று அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே தியாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. ஏன்னா எனக்கு புரியல, ஜங்குக் 2017 ஜங்குக் சீனியர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3rd இயர் படித்து பார்க்குறான். 2019 அங்கேயும் நம்ம ஜங்குக் இருக்காரு. ஸோ 3rd இயர் படிக்கும்போது 2019 தான் அந்த காலேஜ் அப்படி எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அந்த காலேஜ் ஒரு ஃபேமஸான காலேஜாக மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யோசிச்சுட்டு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக தேடுறான். தேடி அப்படியே சுற்றிட்டு இருக்கான். இப்போ கடைசியில் எதுவும் கிடைக்காம ரோசிக்கு தான் கால் பண்ணிட்டு ரோசி அட்டன் பண்ணு ரோசி. என்னத்தையும் இந்த நேரத்துக்கு இதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ரோசி எனக்கு தெரிஞ்சாக்கணும், நீ ஜங்குக்குன்னு ஒரு சீனியர் பற்றி பேசுவல்ல? ஆமாம் பேசுவேன். இன்னும் நீ வீட்டுக்கு போகலையாடா, நான்லாம் படுத்தே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ரோசி சொல்லுடி ப்ளீஸ் டி. சரி சொல்லு என்ன. நீ ஜங்குக்குன்னு ஒரு சீனியர் பற்றி பேசுவல்ல? ஆமாம் பேசுவேன். அந்த சீனியர் எந்த பேட்ச் டி? அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் காலேஜ் முடிக்கும்போது 2019 or 18 இருக்கும்டா. உண்மையாக சொல்லு, ஒழுங்கா சொல்லுடா. அவங்கெல்லாம் அந்த காலேஜு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அந்த டைமில் உள்ளவங்க தேங்க. ஏன் தேங்க டிஸ்டர்ப் பண்ணுற? ரோசி என்னடா ஏன்டா இப்படி ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? சரி ரோசி, அவரை பற்றி எங்கே இருக்கும்? அந்த இதில் ஒரு ஷெல்ஃபு, நம்ம காலேஜ் பற்றி ஒரு ஷெல்ஃப் இருக்கும்ல, அதில் தேடி போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டா ஃபுல்லாக தேடுறான். தேடிட்டு இருக்கான். ஆனால் முடியல. அப்படியே தேடி கடைசி கண்டுபிடிச்சிடறான். அதில் ஒரு டைரி அப்படியே இருக்கு. அந்த டைரி அப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து லைப்ரரி சீட்டில் உட்காடுறான். எல்லாருமே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைப்ரரியை பூட்டிடுவாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த புக்கை பார்த்துட்டு அப்படியே புரட்டி பார்க்குறான். அங்கே முதல்லையே ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க எழுதுன மாதிரி இருக்குது. அதாவது அந்த காலேஜை ஆரம்பிச்சு 3வது வருஷமே அந்த பில்டிங் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதில் வந்து 2017 பேட்சில் உள்ளவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பேட்ச் வந்து ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனால் காலேஜ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் உங்கள் பாயிண்ட் எழுதியிருக்க. அங்கே ஜான் ஜங்குக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தேவங்க அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் இயர் ஜாலியாக தான் போச்சு. என்ன
ரேக் பண்ணுறதுக்கு சீனியர்ஸ்னு யாரும் இல்லை, பட் நாங்கள் சீனியர்ஸாகி எல்லாரையும் ரேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக எழுதியிருக்காரு. ஸோ இப்போ அப்படியே புரட்டிட்டு செகண்ட் இயர் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த காலேஜை விட்டு போகும்போது எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு டைரி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து 3 இயர் ஒன்றா படித்ததுக்காண்ட அர்த்தமாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து திருப்புறாங்க. செகண்ட் இயர் போகும்போது அதே பர்சன்ஸ் தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. வரிசையாக வந்து செகண்ட் இயர் ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாங்க. நாங்கள் தான் சீனியர்ஸ், நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் டேலாம் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ ஜங்குக் காணிச்சா என்னன்னு தெரில, செகண்ட் இயரில் எனக்கு ஒரு ஜூனியர் ஒரு லவராக கிடைப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாருமே எனக்குன்னு கிடைக்கலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு ஏன் படப்படன்னு இருக்கு. இல்லை அப்படிலாம் இருக்காது, இதெல்லாம் ஃபேக்காக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. அது ஒரு பழைய டைரி. இல்லை ஃபேக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ தேர்ட் இயர் எடுக்கிறான். தேர்ட் இயர் எடுத்தா அதில் யாருமே எழுதலை. பிகாஸ் தேர்ட் இயர் படிக்கும்போது அந்த காலேஜே எரிஞ்சு போச்சு. ஸோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிரமிச்சு போகிறான். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் எழுதலை. அதுக்கு பதிலாக அதில் அவங்க பிறப்பு இறப்பு அதை போட்டு ஃபோட்டோ ஓட்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. ஏன்னா பிறப்பு இறப்புலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஜங்குக்கோட காலமில் ஃபோட்டோ ஓட்டலை. அதுக்கு மேலே வேறு ஏதோ ஒரு பொண்ணு எழுதியிருக்கா. ஸோ ஜங்குக் பேருக்கு மேலே உள்ள பொண்ணு அதை எழுதிட்டு கீழேயும் அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கோட பிறப்பு இறப்பு அந்த அந்த டேட் இருக்கும் இல்லடா, ஸோ அதையும் எழுதியிருக்கா. ஸோ இதை பார்த்தோன்னே அவங்க அப்படியே அந்த புக்கு கீழே போட்டுறான். அவனுக்கு அப்படியே கையெல்லாம் உதறுது. பிகாஸ் அது எல்லாருமே வந்து இறந்தவங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கு தான் அந்த டேட்டே போட்டிருக்காங்க. ஸோ தியாங்க்கு இங்கே கையெல்லாம் அப்படியே நடுங்குது. தானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த புக்கை பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறான். ஆனால் அதுக்கு கீழே ஜங்குக்கோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஏதோ எழுதுன மாதிரி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஜங்குக்கோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குது, வேற யாரோ எழுதியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பி பார்க்குறான். பார்த்தா சேம் ஜங்குக்கோட ஹேண்ட் ரைட்டிங். ஸோ யாரோ விளையாட்டுக்கு எழுதியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஜங்குக்கு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நாங்கள் நினச்சோம் தேர்ட் இயர் முடிக்க போகிறோம், கிராஜுவேஷன் டே, சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அன்றைக்கி கிராஜுவேஷன் டேயில் நடந்ததே வேறு. பில்டிங் ஃபுல்லாக தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகணும் எங்கே வரணும் எதுவும் தெரியல. என்னை பற்றி நிறைய ரகசியம் எல்லாருக்கும் தெரிய வந்தாலும் நான் எங்கே இருக்கேங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் அந்த காலேஜுக்குள்ளே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன காலேஜுக்குள்ளே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். அது என்ன எல்லாரும் அலறிடுச்சு, அங்கங்கே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணோம். அப்போது ஒரு பொண்ணை காப்பாற்றி வெளியே விட்டேன். திடீர்னு என் மேலே இது விழுந்துருச்சு. என்னால் எந்திக்க முடியல. அது தீயா பற்றி எரிஞ்சிச்சு. என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு நானும் அதில் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. அவங்க டக்குன்னு கீழே போட்டுறான். அவங்க கண்ணிலேருந்து தனியாக வருது. பிகாஸ் ஹி லவ்ஸ் ஜங்குக். அவனுக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பேரை கேட்டதுலேருந்து அப்படியா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். அவங்க கொஞ்சம் ஜாலி டைப் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் அங்கே ஜங்குக்கை பார்த்தோன்னே ஈஸியாக பழகி பேசி ஒன்றா இருப்பாங்க ரெண்டு பேரும். இப்போ என்ன இல்லை இருக்கக்கூடாது இதெல்லாம் போய் அப்போ நான் அங்கே ஜங்குக்கை மீட் பண்ணது ஏன்னா இல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கள் மண்டையை முட்டிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவிர யோசனையில் இருக்கான். இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அவனோட ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த புக் எடுத்துட்டு அப்படியே நேராக அந்த பக்கத்து பில்டிங் தான் போகிறான். இப்போ பயமே இல்லை, டக்குன்னு போகிறான். உள்ளே போகிறான். போயிட்டு அதே மாதிரி அந்த ஏனியில் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏறிட்டு அப்படியே மேலே போயிட்டு ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருக்கா. அங்கே ஜங்குக் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த டோரை வந்து திறந்தா அந்த ரூமே பார்க்க ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே தேவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு இல்லை இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். அப்போ திடீர்னு யாரோ பேக்கப் பண்ணுறாங்க அவனை. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை, ஆனால் கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. சொல்ல தேவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு தேவங்க அப்படியே நடுக்கமாக இருக்குது. இல்லை ஜங்குக்கா இது நீ தானா? இருக்கக்கூடாது, நீ இல்லைன்னு சொல்ல ஜங்குக்கா. நீ இல்லை நீ ஜங்குக் கிடையாது அப்படின்னு சொல்ல. நான் ஜங்குக் தான், என்ன தானே கூப்பிட்டா, நான் தானே வருவேன் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த டைரிக்கு உண்மைதான், நான் இறந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. என்ன யாருமே தெரிஞ்சதில்லை. ஆனால் நீ எதுக்கு தேடி வந்த? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஃபிலிக்ஸ் காய் கூட நீ எதுக்கு வந்தன்னு? இல்லை ஃபிலிக்ஸ் காய் கூட நீ வந்ததுக்கு முதல் ரீசன் என்னதுன்னு நான் சொல்லவா? ஜங்குக் அப்படின்னு சொல்ல. ஜங்குக் இல்லை, ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி டெரர் ஆகுது அந்த வாய்ஸு. அவங்க வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு உள்ள ஒரு தைரியம், என் ஜங்குக் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து நிறைய பொண்ணுங்க பசங்க இருக்காங்க. எல்லாரும் எங்களோட
ஆவியை இங்கேயே இழந்துட்டோம், இங்கேயே தான் இருக்கும் ஆவியா. அதனால தான் இது ஒரு மர்மமாகவே இருக்குது. இங்கே யாரும் வரதில்லை பாத்தியா. அங்கங்கே எவ்வளோ உடஞ்சி போய் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இங்கே நாங்கள் எங்கள் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் எங்கே இப்படி இருக்குது பாத்தியா, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே தேவங்க அப்படியே அழுதுட்டே, இல்லை ஜங்கு எல்லாம் பொய்யா இருக்கும், இல்லை இல்லை எனக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க பயந்துட்டே இருக்கா. இங்கே கொஞ்ச நேரத்தில் அந்த டைரி அப்படியே ஒரு மாதிரி ஏதோ தண்ணி வர மாதிரி இருக்குது அந்த டைரியிலேருந்து. ஸோ தேவங்க அப்படியே அந்த டைரி அப்படி பிடிக்கிறான். அவனை யாரோ ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டைரியை அப்படியே தொட்டுட்டு இருக்கான். அவன் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவன் அப்படியே பயந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் பயத்தில் அந்த டைரி அப்படியே ஓப்பன் பண்ணுறான். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. அப்படியே அவன் கையில் அந்த டைரி காத்தா கரைஞ்சு போகுது. அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஐயோ அம்மான்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதை அவனால் பார்க்கவே முடியல. அப்படியே எல்லாம் எரிஞ்சு பற்றி அப்படியே இருக்கு. அவனால் அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு உட்காடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே ஒரு மாதிரி யாரோடையோ சிரிப்பு சத்தம், அலறல் சத்தம், அந்த கொலுசு சத்தம் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அவங்க பயமாக இருக்கு. எல்லாரும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் காட்டினா எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தேவங்க தலையில் கட்டு போட்டு அப்படியே வந்து அவனை படுக்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே தேவங்க பார்த்துட்டு ஒரு ஆப்பிள் வெட்டி அவங்க பாட்டுக்கு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தேவங்க இந்திப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் பேசிகிட்டு இருக்க. அப்போ வெளியே இருந்து ஒரு பையன் வந்து டெஃபிலிக்ஸு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, என்னடா காய் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறானுங்க. டேய் அவனுக்கு அந்த குளுக்கோஸ் மாற்றணும், சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஓகேவான்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா அவனை வந்து அந்த க்ளீனிங்லாம் இருக்குல்ல எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பா ஏன்ப்பா இவ்வளோ சிரமம், என் பையனை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ ஏன்ப்பா சிரமப்படுறீங்க? ஆண்டி நீங்கள் அவனுக்கு அம்மானா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவன் என் தம்பி மாதிரி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட ஃபிலிக்ஸும் காயும் ஹெல்ப்லாம் பண்ணுறானுங்க. ஸோ இப்போது என்ன நடக்குது எதுவுமே புரியலைல்ல. எஸ் இந்த மாதிரி தான் எதுவுமே புரியாது, போக போக பார்த்துக்கலாம். இப்போது அப்படியே தேவங்க காட்டினா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாத்திரம் அடிச்சு எந்திக்கிறான். அப்படியே ட்ரிப்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு இல்லை ஜங்குக்கா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இங்கே 3 பேருமே அப்படி ஷாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னே ஃபிலிக்ஸ் காய் 2 பேரும் உயிரோடு தான் இருக்கீங்களா? என்னடா பேசுகிற, என்னாச்சு தேவங்க ஆரி ஓகே அப்படின்னு கேட்டு பக்கத்தில் வந்து தேவங்க அப்படியே உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. தேவங்க ஒன்றும் புரியல. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, நான் ஏன் இங்கே இருக்கேன்? அன்னைக்கு அந்த பழைய பில்டிங் பக்கத்துக்கு நம்ம அங்கே போனோம்ல. ஆமாம் போனோம். அதுக்கப்புறவு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. நம்ம 3 பேரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டோம். நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். ஆனால் நீ மட்டும் வரவே இல்லை. நான் மட்டும் நீ மட்டும் தான் வரல. அப்புறவா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஹெல்ப்போடு வந்தோம். நீ ஒரு மாதிரி தலையில் அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகி மயக்கம் போட்டு இருந்தேன். உன்னை அங்கேருந்து உன்னை பாதி உடலாக தூக்கிட்டு வந்தோம். இல்லையே நான் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தேனே அவங்க 2 பேரும் தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தலையில் கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. எல்லாமே ஒரு சினோரிஸ். அவன் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தது எதுவுமே உண்மை கிடையாது. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை அப்படி இருக்காது ஃபிலிக்ஸா, இருக்காது. நான் பார்த்தேன் ஜங்குக்கு நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல தேவங்களோட அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவனை ஜங்குக்கு நான் கிஸ் பண்ணேன், ஜங்குக்கு இருந்தா அப்படின்னு சொல்ல இங்கே ஃபிலிக்ஸ் ஜங்குக்கா நீ அந்த வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ஃபோன் எடுத்து கூகுளில் டக்குன்னு டைப் பண்ணி அந்த பழைய காலேஜ் நேம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்ல. ஸோ அந்த காலேஜ் நேமை டைப் பண்ணி இப்போ அந்த காலேஜ் நேமை அப்படியே காணிக்கிறான். அதில் ஜியான் ஜங்கு அப்படின்னு போட்டு ஒருத்தரோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே இவனையா சொல்கிறேன், இவனை தான் பார்த்தேன், இவன் தான் எனக்கு கிஸ் கொடுத்தான், எனக்கு தெரியும், இவன் கூட நான் பேசினேன், கடைசி கூட என்னை பயன்படுத்துகிற மாதிரி பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல தியோங் உனக்கு தெரியாதா இவர் 2019 அதுலேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல இல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தியோங் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே புரியல. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தியோங் வழக்கம் போல காலேஜ் போக ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கே ஒரு டவுட்டு. அப்படியே காலேஜ் லைப்ரரி எல்லாத்துலேயுமே தேடுறான். அங்கே பார்த்தா எல்லாத்துலேயுமே இருக்கு. ஆனால் வந்து தியோங் வந்து அந்த எல்லாரும் ஓனா அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைரி திறக்கும் போது ஜங்கு கூட பிறப்பு அது மட்டும்தான் போட்டிருக்கு. பட் ஜங்குக்கு அதில் எதுவும் எழுதின மாதிரி இல்லை. என்ன எதுவுமே எழுதலை. எல்லாம் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிட்டோமோ, நம்மளோட சினோரிஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜங்குக்குன்னு ஒருத்தர் தெரியும், அவரை வச்சு இவ்வளோ சினோரிஸ் நடந்திருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? டிடாகிட் தேஜாவு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ ஃபிலிக்ஸ் கிட்ட, ஃபிலிக்ஸ் என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறத பார்த்தோன்னே ஃபிலிக்ஸ் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறான். இப்போ செட்டா ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போயிடுறான். இப்போ தேவங்க தான் நைஸா அடுத்த அன்னைக்கு ஈவினிங் அப்படியே அந்த காலேஜ் பேக் சைட் அந்த காலேஜுக்கு போகிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ்லாம் அழகாக இருக்குது. லைட்டாக பில்டிங் கொஞ்சம் இடத்துல இடிஞ்சிருக்கு, கொஞ்சம் இடத்துல வந்து அந்த தீப்பற்றி எரிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏற அப்படியே திரும்பி பார்க்குறான் உடையுதா அப்படின்ட்டு. ஆனால் அது உடையில. அப்படியே பொறுமையாக ஏறி உள்ளே போகிறான். அதே ரூம் அங்கே இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு எலும்பு கூடு இருக்குது. ஸோ அந்த எலும்பு கூட பார்த்தோன்னே இல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்கார ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த எலும்பு கூட அப்படியே பார்த்துட்டு நீ ஜங்குக் தானா? எரிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட், ஆமாம் நான் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசுக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஜங்குக் அப்படி உண்மையா? நான் தான் உன் கனவுல வந்தேன். எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். என்னோட தீராத ஆசைனா அது உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்கிறது. இப்போ சொல்கிறேன் தேவம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஜங்குக்கு மறைஞ்சு போகிறான். அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அன்றைக்கி ஜங்குக்கு போய் மீட் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்த நாள் நிறைய நாள் கண்டினியூஸாக அங்கே போய் ஜங்குக்கு மீட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க கூட பேசியிருப்பான், பழகிருப்பான், கிஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க, சம்திங் டச்சஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். கதிரி என்னால் முடியல, ப்ளீஸ் ஜங்குக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஆனால் நோ யூஸ். அங்கே ஃபிலிக்ஸ் வந்து எனக்கு தெரியும்டா நீங்கள் தான் வருவேன்னு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து தேவங்க கூட்டு போக தேவங்க அப்படி திரும்பி பார்க்குறான். அந்த இடமே ஒரு மாதிரி மயானமாக இருக்குது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரி இடத்த நான் எதுக்கு பார்த்தேன், நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் அப்படியே தாண்டா அந்த வருஷம் போகுது. தேவங்க 3rd year போகிறான். அவனுக்கு இந்த காலேஜை விட்டு போனான்னு போதுன்னு இருக்கு. சரி 1 year பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கான். இப்போ ஃபைனலாக 3rd year ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ சந்தோஷமாக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ மேம் வந்து வராங்க. வந்தோடனே எல்லோரும் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே இந்த 3rd year எவன்டா நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜியான் ஜங்குக் உள்ள பாப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படி அதிசயமாக பார்க்குறாங்க. ஈவன் ரோசிக்கு கூட இது எல்லாமே தெரியும். ஸோ காய், ஃபிலிக்ஸ் அண்ட் ரோஸ் எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. இப்போது கரெக்டாக ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுறாது. அப்படியே பார்க்க லிப்ஸ் பியர்சிங், தலையில் அப்படியே வந்து மாசா ஹேர் ஸ்டைல் அப்படியே பின்னாடி விட்டுருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் ஹேர் மட்டும் அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக நிற்கிது. அப்புறம் வந்து கை ஃபுல்லாக டேட்டூஸ் அண்ட் வந்து ஒரு மாதிரி ஐப்ரோ பியர்சிங் இது எல்லாமே பண்ணியிருக்காரு. பார்க்கவே செம்ம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார் மேன். பார்க்க யார் பார்த்தாலும் உடனே விழுந்துருவாங்க. எங்கத்தையும் ஜங்குக்கை பார்த்தோன்னே அவன் கண்ணெல்லாம் கலங்கி டியர்ஸ் வருது. ஃபிலிக்ஸும் காயும் ஃபோனில் சர்ச் பண்ணி இவர் தான் ஜங்குக்கா அப்படின்னு தேடுறானுங்க. ஆமாம் அச்சசல் அதே ஜங்குக். பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே எல்லாரையும் ஒரு தடவை கிளான் பார்த்துட்டு தேவங்க பார்த்து சாஃப்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான்.